அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆண்டாள் என்ற பெயர் வரக் காரணம் என்ன? இதற்கு ஒரு கதை இருக்கிறது. பெரியாழ்வார் வடபத்ரசாயி சுவாமிக்கு வழக்கம் போல பூஜைக்காக மாலை எடுத்து வைத்திருக்கிறார். இதை அந்த ஆண்டாள் காண்கிறாள். என் மலமாளன் என்றால் அவரில் பாதி நான் தானே, அப்படி என்றால் அவர் சூட்டிக் கொள்ளப் போகும் மாலை எனக்கும் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா என நினைத்து அந்த மாலையை அணிந்து கொள்கிறாள். அதை பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு, சுவாமிக்கு வைத்திருந்த மாலையை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே, இப்படி தவறு இழைக்கலாமா என திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு செல்கிறார் பெரியாழ்வார். பூஜை தொடங்கும் முன் ஒரு அசரீரி, எங்கே அவள் சூடிய மாலை? இனி நான் அவள் சூடிய மாலையையே தான் அணிவேன் என ஒலிக்கிறது. இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய் அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம். ஆனால் கடவுளே அதை ஏற்றுக்கொண்டாரே. அம்மா, நீ என்னை மட்டும் ஆளவில்லை, இந்த கடவுளையும் சேர்த்து ஆட்கொண்டு விட்டாயே என்று வணங்கிக் கொள்கிறார். கண்ணன் தன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டி மன்மதனிடம் கோரிக்கை விடுக்கிறார் ஆண்டாள். அதுவே நாச்சியார் திருமொழியில் இருக்கும் பாடல்கள். முதல் பாடலிலேயே என்னை என் கண்ணனிடம் சேர்ப்பாயா என வேண்டுகோள் விடுக்கிறார். தையதோர் திங்களும் தரைவிலக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயனுன் மணற்கொண்டு திருவணிந்து அழகனுக் கலங்கரித்த அனங்கதேவா, உய்யவும் மங்களோ வென்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன், வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே என்று பாடுகிறார். திருப்பாவை பற்றி சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்து அருளியிருந்த வடபத்ரசாயி பெருமாளின் சந்நிதிக்கு சென்று அவருடைய அழகிய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு பெருமாளின் கையில் இருந்த பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கை பார்த்து ஆண்டாள் பாடியதே திருப்பாவை பாடல்கள். மார்கழித் திங்கள் மதிரிணைந்த நல்லாளால் என்று துவங்கி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்கள் பாடி ஆண்டாள் திருமாலையும் தமிழையும் சிறப்புற ஆண்டாள். அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.